ஆந்திர மாநிலத்தில் தமிழர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தி பல்வேறு கட்சியினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. செய்வதற்கான எந்த ஆதார அட்டையும் இல்லை. பாண்டிச்சேரியில் கொண்டு போய் நிறுத்தினார். இந்த சாட்சியங்கள் அசைக்க முடியாத என்பதனாலே தேசிய மனித உரிமை ஆணையம் அவர்களே ஒரு ஆய்வுக்குழுவை அனுப்பி இது படுகொலைகள், இது மத்திய புலனாய்வு துறையினாலே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தார்கள். ஆந்திர அரசு, சந்திரபாபு நாயுடு அரசு ஆந்திர உயர்நீதிமன்றத்திலே அதற்கு தற்காலிக ஸ்டே தடை வாங்கி இருக்கிறது. என்டிடிபேன் வழக்கறிஞர்கள் குழு அதை உடைக்கும். நாங்கள் நல்ல முறையில் உங்களிடம் கேட்கிறோம். என்டிடிபேன் ஹார்ட் அட்டாக் வந்து பூட்டானிலே மயிரிழையில் தப்பி டெல்லி ஆஸ்பத்திரிக்கு வந்து அவருக்கு 3 அடைப்புகள், ஒரு அடைப்புக்கு ஸ்டண்ட் வச்சுட்டாங்க, மற்றதுக்கு மெடிகேஷன்ல மருந்து கொடுத்து சரிப்படுத்தலாம் என்று சொல்லி அவர் இன்று கூட அந்த கவலையில் இருந்தார். அவர் மகள் அனிதா எனக்கு அங்கிருந்து ஃபேக்ஸ் அனுப்புனாங்க, SMS அனுப்புனாங்க. நாங்கள் தலைவர்கள்ட்ட பேச சொன்னேன். மெலிந்த நலிந்த குரலில் பேசினார். அவர் மனித உரிமை போராளி, அற்புதமான மனிதர், பாதுகாக்கப்பட வேண்டியவர். அவர்தான் என்னிடம் சொன்னார், அண்ணா ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அரசியல் இயக்கங்களை சேர்த்து நம்ம போராடாட்டி நம்மளை அழிச்சு போடுவாங்க. அவர் யோசனையின் பேரில் தான் நான் கடிதம் எழுதினேன். இதற்கு பின்னர் நான் முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன், எங்களை சந்திப்பதனாலே உங்களுக்கு என்ன குறை வந்துவிடும்? உங்களுக்கு பெருமைதானே? நீங்கள் சாலையில் இறங்கி என்னை பார்த்தீர்கள், எனக்கு பெரிய மதிப்பு வரவில்லை, உங்களுக்கு உலகமே மதித்தது. முதலமைச்சர் சாலையில் போய்க் கொண்டிருந்தவர் நடந்து போகிறவனை பார்த்து அவரிடம் பேசினார் என்பது உங்களுக்கு தான் மதிப்பு கூடியது. உங்களுக்கு 15ஆம் தேதி கடிதம் எழுதினேன், 17ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதினேன், தொலைநகரிலே அவருக்கு கடிதம் அனுப்பினேன் உங்களை சந்திக்க வேண்டும் என்று. 17ஆம் தேதி கடிதம் அனுப்பினேன். 21ஆம் தேதி தகவல் வந்தது, நீங்கள் நாளைக்கு வந்து சந்திக்க முடியுமா என்று. 22, 23, 24, 26, 27 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் எனக்கு சந்திக்க வாய்ப்பு கொடுங்கள் என்று எழுதியிருந்தேன். நான் குறிப்பிட்ட நாட்களில் முதல் நாளையே குறிப்பிட்டு நீங்கள் வாருங்கள் என்றார்கள். நான் விரைந்து சென்றேன். என்னுடைய அருமை நண்பர் நாடாளுமன்ற உறுப்பினர் KP ராமலிங்கம் உடன் வந்தார். 1 மணிக்கு நேர்காணல் என்றார்கள், 1:30 மணிக்கு நேர்காணல் என்றார்கள், பிறகு காலையில் 1 மணிக்கு என்றார்கள். நான் 11:45 போனேன், அல்ல 12:30 என்று சொன்னார்கள். 11:45 போனேன். 2 செயலாளர்கள் எனக்கு பழக்கம் இல்லை. நான் நாடாளுமன்றத்துக்கு போய் பல வருஷம் ஆகிறது, 12 வருஷம் ஆகிறது. அவர்களுக்கு எனக்கு பழக்கம் இல்லை. அங்குள்ள செக்ரட்டரிகள் என்னை காண்பித்து ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரதமர் அறைக்குள் போய்விட்டு வந்தார்கள். எனக்கு முன்பு 3 பேர் பார்க்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் உங்களை பார்க்க விரும்புகிறார் என்றவுடன் நான் உள்ளே போனேன். அது மணியரசன் அவர்கள் சொன்னதை போல அவர் வந்தார், என்னை வந்து கட்டிப்பிடித்தார், நானும் கட்டிப்பிடித்தேன். உடனே சொல்லிட்டு உங்களை கடுமையாக திட்டி இருக்கிறேன், எனக்கு கேட்ட உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்களேன்னு. யூ ஆர் அன் எமோஷனல் மேன் ஃபார் பிரின்சிபிள்ஸ், இங்கே உணர்ச்சிமயமான மனிதர், நான் அதெல்லாம் ஒன்று நினைக்கலன்னு சொல்லி அவர் சொன்னார். என்னை தோற்கடிச்சதே இந்திய சர்க்கார்னு ராஜபக்சே பாகிஸ்தான்ல போய் சொல்லியிருக்கான். இந்தியாவின் உளவு ஸ்தாபனம் தான் என்னை தோற்கடிச்சதுன்னு சொல்லியிருக்கான் வைகோ, நீங்க அது தெரியுமா உங்களுக்குன்னாரு. எனக்கு தெரியும் மட்டும் இல்லை, அவர் 1ஆம் நம்பர் ராஸ்கல், அவனை நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னு தானே உங்களை எடுத்து கருப்பு கொடி காட்டேன்னு சொன்னேன். நீங்கள் பதவி பிரமாண அன்னைக்கு நான் கருப்பு கொடி காட்டேன். எத்தனை பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க தெரியுமா? இப்பதான் ஒரு கூட்டு வந்திருக்கு, உங்களுக்கு ஏதாவது அரசியல் நல்ல சூழ்நிலை வரும், முத நாளே எதுக்கு சண்டை போடுறீங்க, இதே வழக்கமா போச்சு உங்களுக்கு, எத்தனை பேர் என்னுடைய நல விரும்பிகள் எனக்கு சொன்னாங்க. நான் கடைசியா சொன்னேன், யாரையும் சங்கடப்படுத்த விரும்பல, யார் வராட்டாலும் நான் ஒரு ஆளா கருப்பு கொடியை பிடிச்சிக்கிட்டு ஜந்தர் மந்தர்ல போய் நிப்பேன்னு சொன்னேன். பிறகு இயக்க தோழர்கள் அப்படியே உங்களை தனியா விட்டுருவோமா, நீங்க எப்படி பேசுறீங்கன்னு. பிறகு சத்யா வந்தாரு, கணேசமூர்த்தி வந்தார், நாங்க போனோம். நீங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது பார்லிமெண்ட் ஸ்டேஷன்ல எங்களை பிடிச்சு போலீஸ் அடைச்சு வச்சிருந்தது. ஆனாலும் நீங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்க. இதை சொல்வதனாலே நான் பெரிய ஆள்னு முதலமைச்சரிடம் நான் கூறவில்லை. நான் டாக்டர் மன்மோகன் சிங்கை என்னை விட விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த தமிழ் இனத்தை அழிப்பதற்கு அவர் ஆயுதம் கொடுத்தவர். நான் கடுமையாக கண்டித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் சந்திக்க நேரம் கேட்ட பொழுதெல்லாம் உடனே நேரம் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த எளியவனை நதித்து தொலைபேசியில துபாயில் இருந்த தமிழனை விடுவித்துக் கொடுப்பதற்கு செய்தார். இதே பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பேத்தி கயல் என்கின்ற அந்த அங்கேயர்கேணி வக்கீல், அது உடும்படியிலே பிடிபட்டு கிடக்கிறது என்ற போது நான் துடித்தேன். மன்மோகன் சிங் கிட்ட பேசினேன். சாயங்காலத்துக்குள் விடுவிக்க ஏற்பாடு செய்தார்.
ஈழத்தமிழர்களை அழிக்க அவர்கள் அரசு உதவி செய்தது, அது அவரை அரசு நிர்பந்தம். விபி சிங் இருந்தார், சகோதரனாக பாவித்தார். வாஜ்பாய் அவரிடத்திலே உரிமை எடுத்து சண்டை போட்டுக் கொள்வேன். குஜராத் அவரிடம் போய் உங்க கடற்படை நொண்டி வாத்து மாதிரி உட்கார்ந்திருக்க, நீ ஏன் பிரைம் மினிஸ்டர் மேல கோவப்பட்டார்? யுவர் நேவி இஸ் சிட்டிங் லைக் எ டேம் லாம் டக். இப்ப நான் தமிழ்நாட்டில் உங்ககிட்ட வந்து சந்திக்க யாராலும் முடியாது என்பது ஒரு கருத்து. யூ ஆர் மோஸ்ட் டோட்டலி இன்அக்சஸபிள். இதுதான் எல்லாருடைய கருத்தும், எல்லா தொழிலதிபர்கள் கருத்து, எல்லா இந்தியா பூரா கருத்து. she is totally inaccessible, she is bright, she is brilliant, she is intelligent, புத்திசாலி, அறிவு கூர்மை உள்ளவர் எல்லாம் சொல்றாங்க. she is totally inaccessible. யாரும் சந்திக்க முடியாது, யாரும் பார்க்க முடியாது. ஒரு வருடம் காத்திருந்து பார்க்க முடியாத தொழிலதிபர்களை பற்றி எனக்கு தெரியும். ஒரு வருடம் உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய உலக சரித்திர கடிதங்களில் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரியிலே எழுதுவார், தி கிரேட் அசோகா என்று அசோக மாமன்னனை பற்றி எழுதுகிற போது வேறு எதையும் அவர் குறிப்பிடவில்லை, சிறப்புகளை பற்றி. அவர் அசோக சக்கரத்தையோ வேறு எதையும் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், அவர் ஒரு உத்தரவு போட்டிருந்தார், நான் அந்தப்புறத்தில் இருந்தாலும், நான் படுக்கை அறையில் இருந்தாலும், நான் எங்கே உணவருந்தி கொண்டிருந்தாலும், எந்த மக்கள் பார்க்க விரும்பினாலும் உடனடியாக எனக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று அவன் ஒரு உத்தரவு போட்டு வைத்திருந்தான் என்று யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி புத்தகத்தை இன்றைக்கு புரட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசன் அப்படி இருக்க வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாலே இருந்த மன்னனை பற்றி சொல்கிறார். யார் வந்தும் எங்கள் அரண்மனை வாசலிலே தங்கள் குறையை சொல்லலாம் என்று ஆராய்ச்சி பணி கட்டியதாக தமிழ்நாட்டு இலக்கியம் எழுதி வைத்திருக்கிறது.